ஒண்ணுமே நம்மளுக்கு டோட்டலா எதுவும் தெரியாது. ஆனா பயங்கர எதிர்பார்ப்பு இது ஒரு பெரிய பிரம்மாண்டமா மாசம் இருக்கு, okay. மாசா இருக்கு, பல கேரக்டர் பல ஹீரோஸ் நடிக்கிறாங்க, பல பேர் நடிக்கிறாங்கன்ற ஒரு பிரமிப்பு ஒண்ணு வருது. ஸோ இப்போ இனிமே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ கதையெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள வரக்கூடாது, நீ படத்தை வந்து பாரு தியேட்டர்ல, அப்பதான் உனக்கு கதை சொல்லுவேன் அப்படின்னு கிளியர் கட்டா லோகேஷ் கனகராஜ் நம்மளுக்கு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜென்ரலா இது மாதிரி பண்றது பிளஸ்ஸாவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து கதையை ரிவீல் பண்ணிட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு. இப்போ கிங்டம் என்ற படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா பிளாட்டை சொல்லியிருப்பாங்க. Okay. நீங்க விஜய் தேவரோட படத்துல பிளாட் என்ன, இங்கிருந்து ஒரு வந்து சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஆஃபீஸர் வந்து ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ஐலண்டுக்கு அனுப்புறாங்க. அங்க இன்னொரு வில்லன் இருக்கான், அவன் யாருன்னா இவனுடைய பிரதர் தான். அதை வந்து பிரதர்னு சொல்லாம அங்க ஒருத்தருப்பா அவனை காமிப்பாங்க, அங்க வந்து வில்லன் மாதிரி ஒருத்தருப்பான், இவனை வந்து அவன் தேடி போறான் அப்படின்ற மாதிரி வரும், அவனை பிடிச்சிட்டு வரணும், இதுதான் இவங்களுடைய கோல் அப்படின்னு கிளியர் கட்டா ட்ரெய்லர்ல காமிச்சிட்டாங்க. இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஐயோ கதையை சொல்லிட்டியா அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு. படமும் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 80-90 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு, பெரிய ஹிட்டுன்றாங்க தெலுங்குல. ஸோ எவ்ரி ஃபிலிம் மேக்கர் ஹேஸ் இஸ் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து பிளாட் ட்ரிவனா ஒரு ட்ரெய்லர் சொல்ல போறேன்னா இல்ல கேரக்டர் ட்ரிவனா சொல்ல போறேன்னா, இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை இது கேரக்டர் ட்ரிவன், கம்ப்ளீட்டா கேரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படி முடிச்சிட்டாங்க. அதில் ரஜினி சார் ஒரு முக்கியமான அதை அவர் தான் செட்டில் கேரக்டர்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்களே தவிர என்ன கதை என்ன மாதிரி ஒரு விஷயத்தை அணுக போறாங்க அப்படின்னு நமக்கு எந்த விஷயம் தரல. அது காரணம் வந்து அவர் வந்து சரி தியேட்டர்ல வந்து பாரு அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு.